தொடர்ந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம். மாதத்திற்கு ஒரு முறையாவது பொறுப்பு மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சி பள்ளி வளாகத்தை சுற்றி புகையிலை பொருட்கள் விற்கப்படுவது குறித்தும் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்தும் அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழக அரசு சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ₹30,400 கோடி மதிப்பிலான மது பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் திட்டத்திற்கு டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர். டாஸ்மாக் குடோன்களில் உள்ள மது பாட்டில்கள் சேதமடைந்தால் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கழன்றதால் பரபரப்பு. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் செல்லும் ரயில்களை கவிழ்க்க சதியா என காவல்துறை தீவிர விசாரணை. சென்னையில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிரந்தர தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு. மாநில செயலாளர் காந்தி கண்ணதாசன் தீர்மானங்களை வாசித்து அறிவிப்பு. சென்னை காமராஜர் அரங்கில் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு, தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை வழங்குதல் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி தீர்மானம். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை. கோவையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஆல்வினை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது போலீஸ். காவலரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் போலீசார் அதிரடி. கோவையில் ரவுடி ஆல்வினை சுட்டுப்பிடித்தது ஏன்? மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் விளக்கம். அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிள கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இமீடியட்டா ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் 3 முறை. திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் சிக்கிய திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் பால், நெய் மாதிரி சேகரிப்பு. ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிரான ஆட்சியாக திசை திருப்ப சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் பி.கே. சேகர்பாபு குற்றச்சாட்டு.
தமிழக கோவில்களுக்கு ஆவின் நெய் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் விளக்கம். நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை தனியார் நிறுவனத்திடமிருந்து மீண்டும் தமிழக அரசு கையகப்படுத்தியது. 855 கோடிக்கு அடமானம் வைத்த நிலையில் தமிழ்நாடு அரசு நிலத்தை கைப்பற்றி அதிரடி நடவடிக்கை. ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் திருச்சியில் சட்டவிரோதமாக நிலங்களை அபகரித்தவர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது. நில அபகரிப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல். ₹27 கோடி லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. லஞ்ச புகாரில் சிக்கிய வைத்திலிங்கத்தின் மகன்கள் மீதும் ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. லஞ்ச பணத்தில் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் சொத்துக்கள் வாங்கியதாகவும் புகார். முன்னாள் ஊழியரை தாக்கியதாக நடிகை பார்வதி நாயர் உள்ளிட்டோர் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு. சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு பதியப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்தி, வட்டாட்சியர் மணிசேகர் உள்ளிட்ட 6 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு. அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தனது பெயருக்கு மாற்றிவிட்டதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. சென்னை வேளச்சேரி அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்திக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. நில அபகரிப்பு புகாரில் ரெய்டு நடப்பதாக தகவல். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து கடும் சரிவு. விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைவாக காணப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. நவராத்திரி விழா துவங்க இருப்பதை ஒட்டி வள்ளியூர் மார்க்கெட்டில் மீன்கள் விலை கடும் வீழ்ச்சி. கடற்கரை கிராமங்களில் குறைந்த அளவிலேயே மீன்கள் கொள்முதல் செய்த வியாபாரிகள். சென்னையை அடுத்த தேர்வாய் கண்டிகையில் ₹564 கோடி மதிப்பீட்டில் அமைகிறது புதிய காற்றையர் தொழிற்சாலை. 200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் குவிந்த கூட்டம். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு ₹600 அதிகரித்து 55,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,960க்கு விற்பனை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 23 மேற்கு ராஜஸ்தான், கட்ச் பகுதியிலிருந்து விலக தொடங்கும் எனவும் தகவல். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. வில்மிங்டன் நகரில் நடைபெறும் குவாட் கூட்டமைப்பின் 4வது உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார்.
குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்று ஜோ பைடனை சந்திக்க ஆர்வமுடன் காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. மக்களின் நலனிற்காகவும் உலக நன்மைக்காகவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருப்பதாக தகவல். இலங்கையில் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச உள்பட 38 பேர் களம் காண்கின்றனர். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் 514 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி டிக்ளேர். 515 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கு நிர்ணயம். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் சதம் விளாசிய ரிஷப் பந்த், சுப்மன் கில். டெஸ்ட் போட்டிகளில் 6வது சதம் விளாசி தோனியின் சாதனையை சமன் செய்தார் ரிஷப் பந்த். இந்தியா வங்கதேசம் இடையேயான டெஸ்ட் போட்டியை காண கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வம். சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி டிக்கெட் வாங்க காத்திருப்பு. விவாகரத்து குறித்து 2 முறை நோட்டீஸ் அனுப்பியும் தமக்கு தெரியாது என ஆர்த்தி கூறுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. தன்னை இன்னொரு பெண்ணுடன் இணைத்து பேசுவது தவறானது என்றும் ஜெயம் ரவி பதிலடி.